வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜே பவி. உலகத்தில இருக்கிற அனைத்து மக்களும் உத்து நோக்குற ஒரு யுத்தம்டா வர்ஸ் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். ஏன் இதை சொல்றேன்டா, ஒரு முக்கியமான ஒரு யுத்தம் இது. மூன்றாம் உலக போருக்கு ஒரு விதை போடுகின்ற ஒரு யுத்தமாக இது மாறலாம் வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நாங்க முழுதாக வீடியோக்குள்ள போவோம். இந்த யுத்தத்தின் சூடு பிடிப்பு எப்படி இருக்கண்டா, இப்ப அலி காமினி மரணம் பதிலடி கொடுப்பாங்கன்றத நேற்று காட்டியிருக்காங்க. உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவோட விமானம் தாங்கி கப்பலை துல்லியமா 4 ஏவுகணைகளை கொண்டு அடிச்சு நூத்திருக்காங்க. இது உண்மையான தகவல் தான் வந்து கொண்டு இருக்குது. இனி இது அமெரிக்கா எப்படி ரியாக்ட் ஆக போறாங்கன்றது அடுத்த கட்டம். ட்ரம்பை இப்ப சுரண்டிட்டாங்க ஈராக், அது ஒரு மெயின் விஷயம். ஆனா இது ஒரு பதிலடியாகத்தான் இருக்கு. அலி காமினி மரணத்துக்கு இஸ்ரேலுக்கு அடிச்சிருக்காங்க, 200 மிசைல் அடிச்சிருக்காங்க. இதுல அயன்டோமை தாண்டி 35 மிசைல் நாட்டுக்குள்ள உள்நுழைஞ்சு தாக்கி இருக்கு துல்லியமா. அது மட்டுமாண்டு பார்த்தா சுத்தியுள்ள அண்டைய நாடுகளான கட்டார், சவுதி போன்ற நாடுகள்ல துல்லியமான அடி, அதாவது குறிப்பாக அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் எங்கெங்க இருக்கோ எல்லாத்துக்குமே அடி மேல அடிச்சு கொண்டே இருக்காங்க. அத ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, அடிக்க போறோம், 200 ஸ்பொட்டுக்கு அடிக்க போறோம், முடிஞ்சா தடுத்து பாருங்க இந்த மாதிரி இரான தகவலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகளும் இப்ப என்ன செய்வாங்கன்னு தெரியாம இருக்காங்க. ஏண்டா நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் என்ற மாதிரிதான் இப்ப அடி நடந்தோன்று இருக்குது. அமெரிக்கா இனி தன்னுடைய போர்க்கப்பல், போர் விமானங்களை நகர்த்தி கொண்டு வந்தாங்களோ இன்னும் மோதல்கள் துவங்கும். இனி அண்டைய நாடுகள் போன்றவை இனி சப்போர்ட் நட்பு நாடுகள் என்று வந்து இது 3ஆம் உலக போருக்கு ஒரு விதையாக இருக்கும். இதுல குறிப்பாக இந்த யுத்தத்துல ஒரு பெரிய ஒரு விதையை போட்ட ஒரு ஆளுன்னா அலி காமினியா தான் இருப்பாரு. அவருடைய கொள்கைகளும் அவருடைய கோட்பாடுகளும் ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பாகிஸ்தான்ல கூட அமெரிக்கா தூதரகத்தை கொளுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். முஸ்லிம் நாடுகளுக்கு எல்லாமே இப்ப கூட்டணியாக ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இனி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்றதுதான் இப்ப ஒரு கேள்விக்குறி. நீங்க நினைக்கிறீங்கன்றத கொமல்ல போடுங்க. இந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை ஈராக் தாக்கினது உண்மையா பொய்யா என்றதையும் கொமல்ல போடுங்க. டாடா.